ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். சோர்வின் நிமித்தமாய் சத்துவத்தை இழந்த ஒருவருக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் ஓட்டத்தில் அநேக காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறது. சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைகள் நமக்கு சில நேரங்களிலே சாதகமாய் இல்லாத பொழுது நம் மனம் நொந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஏன் எனக்கு இந்த காரியம் சம்பவித்தது? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? நான் உண்மையாய் கர்த்தருக்கு என்று இருந்தேனே, ஆண்டவருடைய பணியை உத்தமத்தோடு செய்தேனே, எனக்கு ஏன் இந்த தொல்லைகள், எனக்கேன் இந்த பாடுகள், எனக்கேன் இந்த உபத்திரவங்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை எண்ணி எண்ணி நாம் மனம் நொந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், நம்முடைய பலனை எல்லாம் இழந்து போகிறோம். அப்படிப்பட்ட நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறார், தன்னுடைய பலனை கொடுக்கிறார். சோர்வின் நிமித்தமாய் நாம் இழந்து போன எல்லா விதமான சத்துவத்தையும் அவர் நமக்கு பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. நாம் காண்கிற பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. அவரே ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தாசனாகிய மோசேயிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை, ஒரு நாளும் இளைப்படைவதில்லை. ஆகவே சோர்ந்து போகிற நமக்கு அவர் தன்னுடைய பலனை கொடுத்து, சோர்வு நிமித்தம் சத்துவத்தை எல்லாம் இழந்து போன நமக்கு சத்துவத்தை அதிகமாய் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. ஐயோ, என்னுடைய சஞ்சலம் விவரிக்க முடியாதது, அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. என் வேதனையை அறிந்து கொள்வார் யாரும் இல்லை. அவ்வளவு சஞ்சலம். அந்த சஞ்சலத்தின் மிகுதியினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய நிலையை கரைத்து கொள்ளுகிறது. அப்படி இருக்கும் பொழுது உமது வேத வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில், அந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், உமது வார்த்தையின்படி என்னை மறுபடியும் எடுத்து நிறுத்தும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது.
சஞ்சலத்தின் மிகுதியினால் என் கண்கள் கூட இருண்டு போயிற்று என்று சொல்லி யோபு தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய சஞ்சலத்தின் நாட்களை, தன்னுடைய துக்கத்தின் நாட்களை நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். சஞ்சலத்தால் கண்கள் இருளடைந்தது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். சங்கீதங்களில் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் ஆண்டவரே, உமது கரத்தின் அடிகளால், உமது கரத்திலிருந்து விழக்கூடிய அடிகளால் நான் மிகவும் சோர்ந்து போனேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய சிக்ஷைகள், அவைகள் ஒரு பெரிய அடி போல நமக்கு தோன்றுகிறது. அதனால் நாம் சோர்ந்து போகிறோம். அதனால் நம்முடைய சஞ்சலம் மிகுதியாகிறது. என்னிலிருந்து உமது வாதையை எடுத்து போடும் என்று அன்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாதையை எடுத்து போடும், உம்முடைய வாதையை என்னிலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி கதறி நிற்கிறோம், பதறி நிற்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாய் போகும். பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறவனுக்கு அவரே பலன் கொடுக்கிறவன். சத்துவம் இல்லாத நமக்கு அவரே சத்துவத்தை பெருகப்படுகிறார். எந்த காரியத்தின் நிமித்தம் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம்? எந்த காரியம் நம்மை சோர்வுக்குள்ளாய் வழிநடத்தி இருக்கிறது? ஒருவேளை சில நேரங்களில் நாம் நன்மை செய்து, நாம் செய்த நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமையை மனிதர்கள் செய்யும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அப்படி செய்யும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அது நிமித்தம் நாம் பலன் குன்றி போகிறது. ஐயோ, அந்த மனிதனுக்கு நான் எவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவாய் அவரை நேசித்து அவருக்கு என்னுடைய முழு பலத்தோடு நன்மை செய்திருக்கிறேன், முழு உள்ளத்தோடு நன்மை செய்திருக்கிறேன். ஆனால் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை அந்த மனிதன் செய்து விட்டான். எத்தனையாய் நம் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் இது நிமித்தம் நாம் சோர்ந்து போய் நம் பலன் இழக்கிறோம். நம்முடைய சஞ்சலத்தினால் நம் ஆத்துமா கரைந்து போகிறது. ஆனால் சோர்ந்து போகிற நமக்கு தேவன் தம்முடைய பலனை கொடுத்து, சத்துவத்தை எல்லாம் இழந்து போன நமக்கு தம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு. அது எப்படி, என்ன மாதிரியான சோர்வு? தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். தானியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்திருந்தார். அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது அவன் திகைத்து போனான். அது நிமித்தம் சோர்வடைந்தான். தன்னுடைய ஆத்துமா கரைந்து போகும் அளவுக்கு சோர்வடைந்திருந்தான். ஆகவே சில நாள் அவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பல நேரங்கள் நம்முடைய சோர்வுகள் நம்மை பலவீனப்படுத்துகிறதும் இல்லாமல் வியாதிக்கு நேராய் நடத்தி விடுகிறது.
ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். காரணம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்படியானால் இந்த சோர்வுகள் நமக்கு எத்தனை காலம்? இந்த சோர்வுகளிலே நாம் ஓட வேண்டுமா? இந்த சோர்வுகள் என்றைக்கு நம்மை விட்டு நீங்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. யோபுவை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய சஞ்சலத்தினால் அவர் கண்கள் கூட இருளடைந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, யோபு என்னென்ன காரியங்களை இழந்தாரோ அது எல்லாவற்றையும் தேவன் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். யோபுவின் முன்னிலை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலமே கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த தேசத்திலே யோபுவை உயர்த்தி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் நொந்து போய் சோர்ந்து போய் உங்கள் ஆத்துமா கரையத்தக்கதாக சஞ்சலத்தின் மிகுதியினால் கண்கள் இருளடையத்தக்கதாக வேதனையோடு இருக்கிறீர்களோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கப் போகிறார். சீக்கிரத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சோர்வுக்கான காரியங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த காரியங்களில் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு உங்களை மகிழ்ச்சியாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போனீர்களோ? சோர்ந்து போனது நிமித்தமாய் உங்கள் பலனை எல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ? சத்துவத்தை எல்லாம் இழந்து போயிருக்கிறீரோ? எல்லாவற்றையும் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்து, சோர்ந்து போன உங்களை பலப்படுத்தி, சத்துவத்தை எல்லாம் இழந்து போன உங்கள் சத்துவத்தை மீண்டும் பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவளோடு இருக்கிறார். கண்களை மூடி அவருடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்போமா? தகப்பனே, என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் கூட என்னென்ன காரியங்கள் அவர்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கிறதோ, எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமாய் மிகவும் மனமுடைந்து நொந்து போயிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் என் தேவன் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். ஏசப்பா, அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே விட்டு வைத்து அவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, விடுவிப்பீராக, சரீரத்தில் நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக, எல்லா சோர்வுகளையும் மாற்றுவீராக, உன்னத பலத்தினால் நிரப்புவீராக, இழந்து போன சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறீர். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.